பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இந்த வாரத்தினுடைய விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த ஒரு வாரத்தில் ஃபர்தோ, நாதன்ஸ், இஸ்ஃபஹான் என்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அதாவது என்ரிச்மெண்ட் நடந்த நியூக்ளியர் பிளான்ட்டுங்க எப்படி அமெரிக்கா பங்கர் பஸ்ட் வச்சு தாக்குனாங்க என்று தான் நாம் பார்க்க வேண்டும். பார்க்க போகிறோம். அதாவது அமெரிக்காவிலேருந்து B-2 பாம்பர் ஸ்டெலத் என்ற அந்த ஃப்ளைட்டு, உங்களுக்கு தெரியும், இந்த கழுகில் இந்த வௌவால் மீன் மாதிரி இருக்கும், பயங்கர ஜெயஞ்சாண்டிக் ஃப்ளைட்டு. உலகத்தில் யார் இடத்துலையும் அது கிடையாது. 19 ஃப்ளைட்டு மிசோரி ஏர்பேஸ்லேருந்து புறப்பட்டு வெள்ளிக்கிழமை இரவு புறப்படுகிறது. பிறகு குவானுக்கு சவுத் பசிபிக்கில் குவான் ஐலண்டில் லேண்ட் ஆகி அங்கேருந்து வேறு திசை நோக்கி போகுது 12 ஃப்ளைட்டு. ஆனால் 7 ஃப்ளைட்டுங்க B-2 டைரெக்டாக ஈரானுக்கு வருகிறது. 13,000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் நான் லேண்டிங்லே பறந்துட்டு வருது. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. அப்போ இதுக்கு எவ்வளோ பெட்ரோல் வேணும்? இந்த 13,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 முறை அவங்க ஆயில் ஃபில் பண்ணாங்க. 2-3 முறை ஆகாயத்தில் வச்சே ஆயில் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ ஈரான் குவானில் இறங்கின ஃப்ளைட்டை தான் பார்த்துட்ருக்குறாங்க அந்த டைரெக்ஷனில். அப்புறம் அங்கேயே இருந்து அந்த ஃப்ளைட்டுங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் 20 ரூபாய் இந்த பக்கம் ஃப்ளைட்டுங்க வருது. இதை இவங்களோட டெக்னிக். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடந்தது. இன்றைக்கு இவர் சொல்கிறார் 2 வாரம் டைம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு வியாழக்கிழமை சொல்கிறார். யார்? ட்ரம்ப்பு. 2 வாரம் சீஸ்ஃபயர், 2 வாரம் டைம் கொடு ஈரானுக்குன்னு சொல்லி ஈரான்ஸ் அப்படியே இருக்கணும். 2 வாரம் டைம் இருக்கு இல்லையான்னு இருக்கணும். கரெக்டாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடிய காலத்தில் அடிக்கிறாங்க. அவங்க எதிர்பாராத இதுதான் டெக்னிக். நேரத்தில் அடிக்கணும். ஆனால் அந்த 12 ஃப்ளைட் என்னாச்சு? அவங்க குவான் என்ற சவுத் பசிபிக் ஐலண்ட்லேருந்து அப்படி இப்படி புறப்பட்டு ரிட்டர்ன் அப்படியே மிசோரிக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க நினச்சாங்க அது மிசோரிக்கு போகுது. ஆனால் 7 ஃப்ளைட் இங்கே வர்றது இவங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? இதுதான் ஐடியா. இது ஒரு பக்கம். அப்போ இந்த ஃப்ளைட்டு வச்சு என்ன பண்ணாங்க? நாதன்ஸு, அப்புறம் இஸ்ஃபஹான், அப்புறம் ஃபர்தோ, இந்த 3 இடத்துல அட்டாக் பண்ணி ஃபர்தோவில் மட்டும் கிட்டத்தட்ட 6 பங்கர் பஸ்டர் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு இதில் 2 பங்கர் பஸ்டர் வரும் ஒரு ஃப்ளைட்டில். அப்போ மற்ற ஃப்ளைட்டுங்கெல்லாம் ஃபர்தா 6 இல்லை 6 9 போட்டிருக்காங்க. அப்போ மற்ற ஃப்ளைட்டுங்க இஸ்ஃபஹான்லேயும் இதுலேயும் நாதன்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பக்கா வீடியோ இதோட தெரிஞ்சு அது தவிடுபடியாச்சு. ஆனால் ஃபர்தோ மட்டும் ஓரளவுக்கு கேடு நடந்தே தவிர அங்கே பெரிய இதெல்லாம் நடக்கலை. ஏன்னா அது 300 அடி இருக்கிறதுனால இவங்க போட்ட மாறிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் அது அங்கங்கே இன்னும் அது ரிப்பேர் பண்ணி செயல்படலாம் என்ற போல தான் விஷயம் வருகிறது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வெளியில் வருகிறது. என்ன வருகிறது? நத்தினேவு பாருங்கள், மொசாதுனுடைய பிளான் பாருங்கள். ஒருவேளை அது சக்ஸஸ் ஆகலை நான் நினச்ச மாதிரி ஃபர்தோவை, அப்புறம் அது எப்படி அட்டாக் பண்ணலாம்? அதை பி பிளான் என்ன? எஹல் ஷலோம் என்ற ஒரு கமாண்டரோ டீம் அதுக்குள்ளே ட்ரெயினும் பண்ணி இவங்க B-2வில் கொண்டு வந்து போடும்பொழுது, இந்த ஃபர்தோன்றது ஒரு இடம் இல்லை, அது இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ்னு சொல்கிறது போல் அந்த மாதிரி மலைகள் இருக்கின்ற ஒரு இடம். அங்கே இவங்க போய் தங்கியிருக்கிறாங்க. ஒரு வேளை இது ஃபெயிலியர் நினச்சது போல் நடக்கலைன்னா நம்ம உள்ளே போய் தாக்குவோம். இப்போ நடந்துடுச்சு, ஏறக்குறை நடந்து இப்போ 100% ஆகலை. எப்படி நாதன்ஸும் இஸ்ஃபஹான் ஆச்சு அந்த மாதிரி ஆகலை. அது என்ன நடந்தது? அங்கங்கே நடந்தது தவிர இன்னும் அவங்க ஒரு 6 மாதத்தில் 1 வருஷம் ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு வரலாம். இப்போ அங்கே என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்குது. உடனே அங்கங்கே தகவல் அவங்க என்னமோ பொட்டியில் பண்ணுறாங்களா, வண்டியில் போட்டாங்களாம், பாகிஸ்தானுக்கு கொண்டு போனாங்களாம் ஒரே நாளில். இதெல்லாம் ஈஸி இல்லைங்க. யுரேனியம் என்ரிச் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் பொய்யான தகவல். இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் என்ரிச் பண்ணுற யுரேனியம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா மாதக்கணக்கான இது இருக்குது. அதனுடைய என்ன சொல்கிறது, தயார் செய்யணும். இதெல்லாம் ஒரு மைக்ரோ லெவலில் கூட லீக் ஆகக்கூடாது. ஏதோ இப்போ இன்கம் டேக்ஸ் வராங்கடான்னு சொல்லிவிட்டு நோட்டெல்லாம் ப்ரீஃப் கேஸில் வச்சுட்டு ஆளுக்கிட்ட எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறது போல் யுரேனியத்தை அப்படியே அள்ளி பக்கெட்டில் போட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் உட்காந்துட்டு டாக்ஸியில் உட்காந்துட்டு அப்படியே ஈராக்கு சிலவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்திருக்காங்களாம்.
சில ஈராக் கொண்டு போனாங்களே. இப்படியெல்லாம் கொண்டு போக முடியாது இந்த ஐட்டம். அப்போது அங்கே தான் இருக்குது, லீக் இல்லை. ஏன்னா ஐஏஇஏ இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி, இவங்க என்ன சொல்கிற அசோசியேஷனுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ பூர்வ அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தனும் இப்போ அங்கே போகக்கூடாது. ஈரான் ஆர்மியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஈரான் நாட்டில் தான். ஆனால் ஐஏனோட அண்டர்லாம் இப்போ ஃபர்தர் இருக்குது. ஒருத்தன் அங்கே போகக்கூடாது. ஆனால் அங்கே இருக்காங்க யார்? யாஹேல் ஷாலோம் என்ற கமாண்டோஸ் அங்கே இருக்குது. நல்லா இதெல்லாம் தெரிஞ்சவங்க, இது எப்படி கையாளணும்னு. அவங்க போய் இதெல்லாம் டீஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காலமும் இந்த ஃபர்தோ அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி வரக்கூடாதுன்ற போல் அவங்க இப்போ அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் த பி பிளான். ஈரானுக்கு அவங்கள தொட முடியாது. ஏன்னா ஐஏ கண்ட்ரோல் இருக்குது. தொட்டாச்சுன்னா மறுபடியும் யுத்தம் ஆகிடும். இப்போவே லாட்ரி அடிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. அநேகர் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈரான் போயாச்சுன்னா 1-2 மாதத்தில் சிவில் வார் வந்துடும். ஏன்னா கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. பல இடம், நிறைய இடங்கள் இல்லை, பல சிட்டிங்களில் டெஹரானெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன வழி இருக்குது? ஆனால் இப்போ பங்கர்லேருந்து கமேனி வெளியில் வந்ததாக தகவல் வருகிறது. ஆனால் பிரியமானவர்களை, இதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால், இந்த ஈரான் மேலே இஸ்ரேலுக்கு இந்த ஜெயத்துக்குள்ள காரணம் ஒரே ஒரு லேடி, கேத்ரின். அவங்க ஃப்ரான்ஸில் பிறந்து வளர்ந்த ஒரு யூத பெண்மணி. அவர்கள் இந்த பிரிட்டனில் மாஸ்டர் டிகிரி எடுத்தவங்க, ஜேர்னலிசத்தில் எல்லாம். அப்போ பிரிட்டனில் படிக்கின்ற காலத்தில் அங்கேருந்து இவங்களோட பிளானிங் ஆரம்பிக்குது. இவங்க ஒரு யெமனி சுன்னி முஸ்லீமை காதலிக்கிறாங்க. எப்படி பிளான் பார்த்தீங்களா? காதலிச்சு திருமணம் ஆகிடுச்சு. அப்போ திருமணம் ஆகணும், நீ முஸ்லீம் ஆகணும், ஓகே ஆகிக்கிறேன். நம்பிக்கையினால கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் திருமணத்துக்காக கிறிஸ்துவர் ஆகிறாங்களா, அந்த மாதிரி திருமணத்துக்காக அப்படி ஆயிட்டா. இவளுடைய பிளான் வேறு. அப்புறம் கல்யாணம் பண்ணி சுன்னி விசுவாசி அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறா, ரூட்டு மாத்திரா. என்ன ரூட்டு மாத்திரா? சுன்னி தான் சரின்னு சொல்லி சுன்னி விசுவாசத்துக்குள்ளே போகிறா. இவன் மன்னிக்கணும், ஷியா விசுவாசத்துக்குள்ளே போகிறா. இந்த ஷியா சுன்னி தானே சண்டை போடுறாங்க. இப்போ ஷியா விசுவாசத்துக்குள்ளே போகிறான். ஷியா விசுவாசத்துக்குள்ளே போன உடனே அப்படின்னா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன்னு டிவோர்ஸ் பண்ணியாச்சு. இவன் தனியாகிட்டான். பார்த்தீங்களா? ஆனால் பிரிட்டனில் இருக்கும்போதே கார்டியனுக்கு ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணால். அங்கே இருக்கும்போதே ஈரானுக்கு புகழ்ந்து பேசுகிற போல் சில ப்ளாகர்லாம் போட ஆரம்பித்தா. அப்படியே ஈரானுக்குள்ளே இவ போகிறான். அப்போ ஈரான் ஒருபொழுதும் இவளுடைய இந்த ஸ்திரீயினுடைய பூர்வ காலத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை, கேட்குறதும் இல்லை. அதான் யெமனி வந்த ஒரு முஸ்லீம் பேர். அந்த பேர் இப்போது ஹைடாக இருக்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த பேர் என்னன்னு தெரியல. கேத்ரின்ற பேர் தான் வருகிறது. கேத்ரின் யாசோ ஹெக்டே என்பதான் அவங்களுடைய பேர். கேத்ரின் தான் சொல்லப்படுறாங்க. அங்கே ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஈரானில் கமேனுடைய வோல்கர் டீமுக்கு ஹெட் ஆகிட்டாங்க. அப்போ டெய்லி இந்த ப்ளாகர் போடுகிறது, அப்படியே கமேனியை புகழ்ந்து பேசுகிறது, ஈரானுடைய வல்லமை பேசுகிறது, பேசி ஆர்மி ஜெனரல்கிட்ட புகழ்கிறது, ஐஆர்ஜி லீடர் அவங்களுடைய இது புகழ்கிறது. ஈரான் பேர்ஷியாவில் பாஷையில் இருக்கின்ற 2-3 நியூஸ் பேப்பர்னுடைய மெயின் எடிட்டர் போல் வந்துட்டாங்க. இது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, கமேனி வீட்டில் எப்போ வேணாலும் போகலாம் வரலான்ற மாதிரி அதிகாரம். ஐஆர்ஜி ஜெனரலுங்க வீட்டில், ஆர்மி ஜெனரலுங்க வீட்டில் அவங்களுடைய மனைவிங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க இவங்க. ஏன்னா இங்கே ஷியான்றது போல் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த முஸ்லீமுடைய எல்லாம் அந்த ஹிஜாபு போடுறதும் கீடுறதும் எல்லாம் போட்டு அப்படியே அவங்களுடைய நம்பிக்கை பாத்திரமாயிட்டாங்க. ஒருபொழுது இவங்களுக்கு தெரியல, இவங்க ஒரு காலத்தில் யூத ஸ்திரீ என்ற விஷயம் யாருக்குமே தெரியலை. இவ தான், இந்த லேடி தான் எல்லா டீட்டெயிலும் மொசாது கொடுத்தது. எங்கெங்கே பங்கருங்களுக்கு இருக்குது, அதோட நம்பர் என்ன, பிரச்சனை வந்தால் கமேனி எங்கெங்கே போவார், இப்போ எங்கே இருக்கிறார், இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தா. ஐஆர்ஜி ஜெனரல்களுடைய எல்லாம் வீடு எங்கே இருக்குது, பெட்ரூம்னுடைய கதவு எந்த பக்கம் இருக்குது, எல்லாம் இன்ஃபர்மேஷன் பின் டு பின் பக்காவாக கொடுத்து, அதே போல் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்களுடைய வீடெல்லாம் எங்கே இருக்குது, அவங்க இப்போ எங்கே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு எல்லாம். ஏன்னா அவங்களோட மனைவிகள் எல்லாம் இவங்க ஃப்ரெண்டாச்சே கொடுத்து கரெக்டாக
கரெக்டாக பிளான் பண்ணி எப்போ இவங்க தாக்குறாங்களோ ஜூன் 13க்கு 11க்கு அந்த அம்மா ஈரான்லேருந்து போயாச்சு. ஈரானுக்கு தெரியல, ஏன்னா தாக்குதல் நடக்கும்போது நீ எங்கே நான் எங்கேன்னு துண்டக்கான ஓடுறாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா எங்கேயோ இருப்பாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தாக்குதலெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பார்க்கும்பொழுது அலோனா மொபைலும் சுவிட்ச் ஆஃப், அந்த அட்ரஸில் ஆள் இல்லை. எங்கே போனாங்க இந்த அம்மானு தேட ஆரம்பித்த உடனே அப்புறம் இதெல்லாம் வந்த உடனே புரிஞ்சிச்சு, ஐயோ இத்தனை வருஷமாக நம்ம யாரோட நண்பர்களாக இருந்தோமோ அந்த அம்மா மொசாதினுடைய ஏஜென்ட்டு. இதனால தான் ட்ரம்ப்பும் சொன்னார், கமேனி எந்த பங்கரில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், நீ அங்கேயே இருந்துட்டு வெளியில் வந்து அடிச்சிருவாங்கன்னு. நெத்தன்யாகு சொன்னார், ஈரானுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்களுக்கு தெரியும், கமேனியுடைய இடதுபுறமும் வலதுபுறமும் எங்களுடைய கண் இருந்தது. யார் அந்த கண்? கேத்ரின் என்ற அந்த கண். இப்போ அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸுக்கு போனாங்களா, யூரோப்பில் ஏதாவது நாட்டில் இருக்காங்களா? அதெல்லாம் மொசாதுக்கு வேண்டிய எல்லாம் செய்வாங்க, ஐடென்டிட்டியே மாற்றுவாங்க, மாற்றி வேறு பேரில் வேறு இதில் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. மெதுவாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்குள்ளே வந்துடுவாங்க. அவ்வளோதான், சேஃப் ஆகிட்டாங்க, அங்கே யாரும் தொட முடியாது. அங்கே வேறு பேரில் இல்லை, இவங்களுடைய ஒரிஜினல் பேரில் வேறு ஏதோ ஒரு டிவிஷனில் ஒரு சேல்ஸ் உமனாவோ எங்கேயோ அப்படியே வேலை செஞ்சுட்ருப்பாங்க. இல்லைன்னா பேசாமல் இருப்பாங்க, இல்லைன்னா மொசாதுலேயே ஒரு பதவியில் உள்ளே இருப்பாங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்க. இவங்களுக்கு அவங்கள தொட முடியாது. பார்த்தீங்களா மொசாத் ஏஜென்ட் இவங்க செஞ்ச வேலை. இது தெரியாமல் அநேகர் இந்த டர்க்கி கவர்மெண்ட்டு செஞ்ச ஃபேக் வீடியோ அண்ட் ஆடியோ, மொசாத் என்ற பில்டிங்கை ஜீவா டுடல் இவர் பேசுவார், பெரிய அவரோட ட்ரைனிங் எடுத்துருக்கலாம் பிபிசியில், இல்லைன்னு சொல்லுவார். உமாபதி ஃப்ரண்ட்லைன் என்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழில், அவர் பேசுவார், பூ பத்தியா நெத்தன்யாவோட தொட நடுங்குது, அப்படி பண்ணுது இப்படி பண்ணு, அவருக்கு வேடிக்கையாக இருக்கும் அவருக்கு பார்க்குறதுக்கு. ஜீவரோட பேசுவார். ஜீவரோட பேச இன்னொருத்தர் இருக்கிறார், பிஜேன்னு ஒரு இஸ்லாமியர், தலையில் குல்லா போட்டு கருப்பாக இருப்பார். அவர் சொல்லுவார், ஈரானு அப்படியே டம்மி பாம்பை செஞ்சு வச்சுருப்பாங்க, இஸ்ரேல் அதை பார்த்து இது பாம்பு நினச்சி அதை அழிப்பாங்க, அழித்த பிறகு உண்மையான பாம்பு போகும். இது வரைக்கும் 10 F-35 ஃப்ளைட்டை அவங்க இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஜீவா டுடே பாருங்கள் நீங்கள். நான் இதெல்லாம் வீடியோவில் போட்டால் டைம் ஜாஸ்தி ஆகும், நான் பேசிக்கிட்டே போகிறேன். ஜீவா டுடே ட்ரை பண்ணி பாரு, அதில் இருக்கும். இப்படி அவர் பாடு ஒரு உருட்டுவார். பார்த்தீங்களா, அங்கே இதாச்சு, அங்கே ஹாஸ்பிட்டல் இதாச்சு, மண்ணாங்கட்டி ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டருங்களும் மலையாளி நர்ஸுங்களும் வீடியோ போடுறாங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஆஸ்பத்திரி பில்டிங்கினுடைய ஒரு கொஞ்சம் சேதம் நடந்திருக்கு, பட் உயிர் சேதம் மீது நடக்கலை. ஏன்னா இவங்களுக்கு எய்மெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு இஸ்ரேல் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு பாட்டுக்கு பேலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் அனுப்புறது. ஹைப்பர்சோனிக் மிசைல் அனுப்புனது உண்மை, ஆனால் விழுந்துருச்சு. அது பென்குரியன் ஏர்போர்ட்டு காலி, டெய்லி பென்குரியன் ஏர்போர்ட்டு, ஒரு ஏர்போர்ட் எத்தனை தடவைங்க காலி ஆக முடியும்? யோசிச்சு பாருங்கள். அங்கே அப்படி இங்கே டெல் அவீவ் பற்றி எரிகிறது, எல்லாம் டர்க்கியினுடைய வீடியோவை காட்டுறாங்க இவங்க. ஃபேக்ட் செக்கில் பார்த்தா அதெல்லாம் ஃபேப்ரிகேட்டட் வீடியோஸ்னு வருது. அங்கே இருக்கின்ற தமிழ் சிஸ்டருங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் சிஸ்டருங்க, மலையாளிங்க கேட்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கன்னடிகா. நான் இந்த கன்னடா தமிழ் மலையாளம் யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது அவங்க பர்சனலாக இன்டர்வியூ எடுக்கிறது நான் பார்க்குறேன். கிழவங்கள லைவ் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, மிசைல் விழுகிறது, அங்கே ஒன்றுமே நடக்கலை, உயிர் சேதம் நடக்கலை. எல்லாம் பங்கர், எல்லா வீட்டுக்கும் பங்கர்னு ஒரு இடம் இருக்குது, சேஃப் இடம், அங்கே போய் நிற்கிறோம் நாங்கள். ஆனால் இது ஒன்றும் நம்ம சேனலில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா முஸ்லீம்ஸுங்களை பிரீதிப்படுத்தணும், டிஆர்பி கிடைக்கணும் இல்லையா. உமாபதி இருக்கிறவங்க நான் பிபிசி ட்ரைனிங் பற்றி இது வரைக்கும் அவர் சொன்னதில் ஒன்றும் நடந்திருக்கா? கொஞ்சம் ரீவைண்டிங் பண்ணி பாருங்களேன். அவர் சொன்னது இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்தியாவில் அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கருத்து இருக்குது, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். இந்த பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்தியாவை பற்றியில் அவருடைய பாலிட்டிக்ஸ் கணிப்பெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பேசுகிறது ஒரு வால் மூடும் இல்லாதது. உக்ரைன் அவ்வளோதான் விழுந்துடும் பாருங்கள், உக்ரைன் அப்படி விழுந்துடும் பாருங்கள். உக்ரைன் 3 வருஷம் ஆச்சுங்கன்னா வீழ். இந்த February 26 வந்தாச்சுன்னா 26 February 16 வந்துச்சுன்னா 4 வருஷம் ஆகும். ரஷ்யாவுக்கு அப்படியே தண்ணி காட்டுறான் அந்த ஆள். இங்கே அடிக்கிறாங்க, அங்கே அடிக்கிறாங்களே தவிர அடுத்தது உள்ளே என்னென்ன பிளானிங் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இப்போ உமம் என்ன சொல்கிறார், இஸ்ரேல் அவ்வளவுதான், நெத்தனோட தொட நடுங்கிடுச்சு. என்னமோ வடிவேலு ஒரு காமெடி சொல்கிறார், பில்டிங் ஸ்ட்ராங்கு சார்,
பில்லர் ஷேக் ஆகுதுன்றது போல் நெத்தனியா அவ்வளோதான். நெத்தனியா ஓடி போனார், காணவில்லை. ஜீவா டுடேல வருகிறது. அங்கே தான் இருக்குது. கமேனி ஓடி போனார், ஆள் இல்லை, இப்போ வெளியில் வந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளுக்குள்ளே கமேனி காலி ஆகிடும். ஒன்று வியாதியில் இருக்குவார், இல்லைன்னா ரைசி போனது போல் டபாக் போயிடுவார். மொசாது டார்கெட் பண்ணியாச்சுன்னா பெண்ணது தான், கொஞ்சம் விட்டு வைக்கிறாங்க, அவ்வளோதான். உடனே ஹைட்ரஜன் பாம்பு பார்த்து இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த இதில் ரூஸ்டரில் ஒருத்தர், ஒரு ரிப்போர்ட்டர், அவரும் இந்த இந்தியா கணிப்பெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. நான் சொல்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டும் இல்லை தெரியாமலும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சும் இஸ்லாமியர்களோட சப்போர்ட்டு கிடைக்கிறதுக்காக பேசுகிறாங்க அவங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் ஹமாஸை ஹிஸ்புல்லா ஈரானை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. இஸ்ரேல் என்ன செஞ்சது ஈரானை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஸ்ரேல் ஈரானுக்கு என்ன செஞ்சது? ஈரான் ஏன் இஸ்ரேலை தாக்கணும்? ஈரான் ஏன் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ப்ராக்ஸிகள் உண்டாக்கணும்? எதுக்கு ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கணும்? எதுக்கு ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கணும்? இவங்கெல்லாம் இஸ்ரேலினுடைய கரண்டும் வேலையும் பணமும் தண்ணியும் மருந்தனும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ பேசுகிறார்களே இவங்க எல்லாம் இஸ்ரேல் டெக்னாலஜி தானே அப்படின்னு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் உமாபதிலாம் சொல்கிற பார்த்தா சிரிப்பாக வரும். ஒரு பக்கம் கோபம் இருக்கும், ஒரு பக்கம் சிரிப்பாக வரும். முட்டாள்தனமாக உட்காந்து பேசுகிறாரு. இவரெல்லாம் என்ன, இவங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் இவங்களுக்கு தெரியும்னு தெரியல. இதை பார்த்து ஒவ்வொருத்தருங்க சொல்லி ஆஹா ஊஹூ இஸ்ரேலுக்கு அழிவு. ஒரு அழிவும் இல்லை, கழிவும் இல்லை, ஆம்பளை மாதிரி நிற்கிறான். சரி, இப்போ இதான் நடக்குது. அப்போ அங்கங்கே பாம்பு விழுந்திருக்கு. இந்த ராக்கெட் விடுற போல் தீபாவளி விடுற போல் விட்டாங்க, ஏதோ ஏம்லேஸாக விழுறாங்க. இது வரைக்கும் 35 பேர் செத்துருக்காங்க, 600 சில்லற பேர் காயம். அதில் 12 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், ஈரானில் ஒரே நாடு அடிக்குது. ஈரானில் ஒரே ஒரு கடுகு போல் ஒரு நாடு அடிக்குது. 16,32,400 சில்லற ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கின்ற நாடு 22,368 ஸ்கொயர் கிலோமீட்டர் நாடுடன் சண்டை. எப்படி? ஒரு மனித உடம்பில் சிறு விரல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இந்த இஸ்ரேல். மனித உடம்பு தான் ஈரான். சண்டை. டோட்டல் இஸ்ரேல் நாடுன்னு பாப்புலேஷனாக 94 லட்சம். ஆர்மி, ஈரானுடைய ஆர்மி கிட்டத்தட்ட 4 லட்சத்து சில்லற ஆர்மி இருக்குது. இஸ்ரேல் இருக்கிறது தௌசண்ட்ஸ் தான். இதை வச்சு தான் அவங்க அடிக்கிறாங்க. வெக்கம் கிடையாது, வெக்கம் இல்லை இவங்களுக்கு. எல்லாம் ப்ரொசசிவாக அடித்து பின் பாயிண்ட்டு. இது வரைக்கும் ஈரானில் சத்தது சிறுவர்களிலிருந்து பெரிய தலை வரைக்கும், அதாவது சயின்டிஸ்ட்டுங்க எல்லாம் எடுத்து பார்த்தா 965 பேர் அவுட்டு. 5,000 கிட்ட ஜனங்கள் காயத்துடன் இருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலில். எக்கானமி டோட்டல் கொலாப்ஸ். ஆயில் ஃபீல்டெல்லாம் எரியுது. 6 7 மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு காலி. நியூக்ளியர் பிளான்ட்டு கேட்க வேண்டாம். இஸ்ரேலில் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. அப்படி தான் இருக்குது. ஆயில் ஃபீல்டுகள் ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் டர்க்கி உண்டாக்குன வீடியோக்கள். ஆனால் அதுக்கு அக்கம் பக்கம் சிலது விழுந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இவங்க காட்டுற போலெல்லாம் இன்னுமே இஸ்ரேலுக்கு ஆகலை பிரியமானவர்கள். அப்போ பாருங்கள் விஷயம் எங்கே நிற்கிதுன்னு. இதில் லாபம் யாருக்கு? பண லாபம் பார்த்தா அமெரிக்காவுக்கு லாபம். ஏன்னா நல்ல ஆயுதம் இஸ்ரேலுக்கும் கொடுக்குறாங்க, தீவிரவாதிகள் கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு பண லாபம். ஜியோ பாலிட்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது வெஸ்ட் ஏஷியா பகுதியில், இல்லை மத்திய ஆசியா, வெஸ்ட் ஏஷியா எல்லாம் சேர்த்து அந்த பகுதியில் இப்போ இஸ்ரேல் நம்பர் 1 ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, பவர்ஃபுல்லாக. இஸ்ரேல் யாருன்னு தெரிஞ்சு இனிமேல் இஸ்ரேலை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து எந்த ஈரானும் ஈராக்கும் பயப்படுவாங்க. இதுக்கடையில் ஈராக்கில் காத்தியாப் ஹிஸ்புல்லான்னு சொல்லிட்டு ஒரு புது தீவிரவாத இது உருவாகிருக்கு. நாங்கள் தாக்குவோம்னு அவன் வேறு 2 பாம்பு போடுறான். அவன் இப்போ எங்கே இருக்கானே தெரியல. இனிமேல் இஸ்ரேலுக்கு ஒரு 25-30 வருஷம் வரைக்கும் இந்த நியூக்ளியர் பயன்றது இருக்காது. ஆனால் பாருங்களேன், 1-2 வருஷம் 3 வருஷத்தில் மறுபடியும் குச்சிங் நோட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஏனிமே நோண்டனா அவ்வளோதான், இஸ்ரேல் பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரம்ப் ஒரு பிளான் போட்டார். அதான் 2 வாரத்தில் சமாதான பேச்சு வார்த்தை. அதுக்கு பிறகு தான்
ஆனால் இங்கே இஸ்ரேல்கிட்ட சொல்லியாச்சு, நாங்கள் 3 நாள் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே உடச்சிருக்கணும். 3ஆவது நாள் 2வது முடியும் போதே நெத்தனியாகு சொல்கிறார், எங்களுக்கு பங்கர் பஸ்டர் வேணும்னு. அமெரிக்கா கொடுத்தாகணும். ஏன் பங்கர் பஸ்டர் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் கொடுத்தாகணும்? இந்தியா கேட்டாலும் கொடுக்க முடியாது, ரஷ்யா யார் கேட்டாலும் கொடுக்க முடியாது. ஆனால் இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பங்கர் பஸ்டர் என்ற அந்த பாம்பினுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 60% சயின்டிஸ்ட்டும் இஸ்ரேலிகள் தான். ஒரு 40-30% தான் அமெரிக்கன்ஸு. அப்போ அவங்க கூலியெல்லாம் வாங்கலை. எக்ரிமெண்ட் என்னென்னா, எங்கள் நாட்டில் இந்த மாதிரி பெரிய பாம்பெல்லாம் பாதுகாக்க வைக்கக்கூடிய இடம் இல்லை, இருக்கிறதே கடுகு போல். அது மட்டும் இல்லை, வெறும் பாம்பு பாதுகாப்பாக வச்சா பத்தாது, அதை கேரி பண்ணக்கூடிய B2 ஸ்டெலத்ன்ற அந்த ஃப்ளைட்டு வேணும். அந்த ஃப்ளைட்டு நீங்கள் பார்த்தா தெரியும், டினோசரஸ் சைஸில் இருக்குது. ஒரு டினோசரஸ் முன்னாடி இந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நின்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற F-16 F-30 ஃப்ளைட்டுங்கெல்லாம். சைஸு பார்க்கணும் நீங்கள், அது இல்லையா? நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், இதில் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதோட இமேஜும் சைஸும். அப்போ அதனுடைய டெவலப்மெண்ட்லேயும் இஸ்ரேலுடைய கை இருக்குது. அப்போ என்ன அக்ரிமெண்ட்டு? நாங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் எங்களுக்கு தரணும். ஓகே, கேட்டால் கொடுத்தாகணும். ஆர்மி இந்த டிஃபென்ஸுன்றது செப்பரேட்டு. நீ பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப், நாளைக்கு இன்னொருத்தன் வருவான். ஆனால் ஜென்ரல் அப்படி கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை, அது தனிச்சாக செயல்படுகிறது. அதுதான் எக்ரிமெண்ட்டை கொடுத்தாகணும். அப்போ அவங்க சொல்லியாச்சுன்னா ட்ரம்ப்பை எஸ் கொடுங்கன்னு சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. வேணால் 1 நாள் 2 நாள் நீடிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, 19 ஃப்ளைட் கிளம்புது. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விஷயத்த இல்லையா? 7 ஃப்ளைட்டு தாக்கிட்டு போகுது. என்ன பண்ணாங்க பாருங்கள். அப்போது கரெக்டாக பிளான் அடித்தாங்க. ஏன்னா ஈரான் வந்து எதிர்பார்க்கலை இது நடக்கும் அப்படின்னு. ஆனால் இவங்க பார்க்குறாங்க 19 ஃப்ளைட்டு பழங்குது, கோவான்ன்ற அந்த இடத்துல இறங்குறாங்க, அந்த இதில் ஐலண்டில், சவுத் பசிபிக் ஐலண்டில். அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்கன்னா அது அவங்க இருந்து ரிட்டர்ன் அமெரிக்காவுக்கே போகிறது போல் தெரியுது. ஆனால் 7 ஃப்ளைட்டு 13,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வருது. அது ஒரு பக்கம் ஆயிடுச்சு பார்த்திங்களா? இதுதான் விஷயம். அப்போ பி பிளான் வந்து அங்கே ஒர்க் ஆகுது. 40 அப்போ கமாண்டோஸ் இருக்குது அதில். அவங்க இந்த என்ரிச் பண்ணுற யூரேனியம் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதபடிக்கு பண்ணி அந்த ஃபர்தோன்ற லேபை இனிமேல் ஒரு காலத்தில் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நாசம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க அவங்க. அவ்வளோதான். யூரேனியம் எல்லாம் லீக் பண்ணிவிட்டு வந்தாலும் வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 50 வருஷம் அதுக்குள்ளே போகக்கூடாது. 50 இல்லை, ரேடியேஷன் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஃபர்தோ பக்கமே போக முடியாது. மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அவங்க, சொல்ல முடியாது மொசாத்தால் எப்படி இருக்குன்னு. இப்போ என்னாச்சு? பெஹஸ்கியானும் வைஸ் பிரசிடெண்ட்டும் அவங்களோட டீம் போய் ட்ரம்ப்பு காலை விழுந்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அப்படி செய்கிறோம், எந்த எக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து போடுறோம். இதுதானே அன்றைக்கே சொன்னது, நீ கையெழுத்து போடுங்க, யுத்தம் வேண்டான்னு கேட்கல, அடிப்படையை வச்சுட்டார். 1. 2வது, சரி உங்கள் நாட்டில் உங்களுக்கு ஒரு பேர் வேணும்ல, ஒன்று பண்ணுங்க, சொல்லிட்டு அடிக்கணும். இந்த மடிவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அடியேண்டா, சொல்லாமல் ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்கிறது போல் சொல்லிட்டு அடிக்கணும். அப்போ நீங்களும் ஒரு 6-7 மிசைல் விடுங்க. 2 விழுட்டோம், 4 நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். 4 அதே போல் 4 இவங்க இன்டர்செப்ட் பண்ணாங்க அமெரிக்கன் ஏர்பேஸ்லேருந்து. 2 விழுந்துமே கீழே விழுந்தாச்சு. அதில் ஒருத்தரும் ஜாகலை, எந்த சேதமும் இல்லை. ஒரு நம்மாட்கள் ட்ரம்ப் பயந்தார், ஒன்றுக்கு அடித்தார். ஈரானுடைய மிசைலை பார்த்து பயந்து ட்ரம்ப் உடனே அடுத்த நாள் சீஸ்ஃபயர் சொல்லிட்டார். இதெல்லாம் நாடகம். ஏன்னா நாடகம் எப்படி தெரியுதுன்னா, ட்ரம்ப் என்ன சொன்னார்? நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்ததுனால ரொம்ப நன்றின்ட்டார். அப்போ ஈரான் ஏன் தெரிவிக்கணும்? அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சிந்தூரில் நடந்தது. ஜெய்சங்கர் சொல்லிட்டார்ல முனீர்கிட்ட, நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண வரோம், உங்களை இல்லை தீவிரவாதிகளை மட்டும்னு. தொட நடுங்கிறதுன்றது மாதிரி கதை. அது அந்த விஷயத்துக்கு நான் வரேன், அதனுடைய விளைவு என்ன ஆகிடுச்சின்னு. அப்போது இதுதான் நடந்து ஆக மொத்தம் மிடில் ஈஸ்ட்டு வெஸ்ட் ஏஷியாலெல்லாம் சமாதானம் ஆகிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். அடுத்தது அப்ரஹாமிக் அக்கார்டில் எல்லா அரபு நாடுகளும் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டால் இவங்க யார் இஸ்ரேலோட யுத்தம் செய்ய மாட்டாங்க. யாராக இஸ்ரேலை தொட்டாச்சுன்னா அத்தனை பேரும் இஸ்ரேலுடன் இருந்து அந்த நாடை தாக்குவாங்க. அப்போ எப்படி ஈரான் செப்பரேட் ஆச்சு? ஈரான் வந்து அரபு நாடு கிடையாது, ஈரான் வந்து பேர்ஷியன் நாடு. நம்ம பைபிள் எஸ்தர் ராணி இருந்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பேர்ஷியா, அதை நிற்கிறான்.
அவங்க முஸ்லீம்ஸுங்க தான், ஆனால் அரபி முஸ்லீம்ஸ் கிடையாது. அதனாலே அவங்க செப்பரேட்டு. ரெண்டாவது, உலகத்துக்கே தீவிரவாதத்தினுடைய தாயின்னு சொல்லலாம். அதனால் மற்ற எந்த அரபு நாடுக்கும் அவங்க மேலே இது இல்லை. இப்போ எங்கே போயிட்டார் புட்டின்? எங்கே போனது சைனா? எங்கே போனது எர்டோகான்? என்னென்ன பேசுனாங்க ஜீவா டுடேல, என்னென்ன பேசுனாங்க இந்த இவர் உமாபதி? ரஷ்யா இறங்குறார், இந்த இதில் புட்டின் இறங்குறார், அவ்வளவுதான், சைனா தாக்கு இது வார்னிங் கொடுக்குறாங்க. எல்லாம் உட்காந்த இடத்துல வடை சுடுவாங்க, மோதி வடை சுடுற போல். ஆனால் ஒன்றும் நடக்காது. இதுதான் நடந்தது. நல்லா ஒரு ட்ராமட்டிக்கலான ஒரு அட்டாக் பண்ணாங்க ஈரான். அப்போ ஈரான் உள்ளவங்களுக்கும் பாதுகா நம்மளை அட்டாக் பண்ணியாச்சு, நாமளும் அட்டாக் பண்ணிட்டோன்னு இந்த சுடாப்பிங்க இங்கே இருக்கிறாங்களே முஸ்லீம்ஸுங்க, பார்த்தியா நம்மளால் அட்டாக் பண்ணார், நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, நாங்கள் செய்யணும் செஞ்சாச்சு. ஜெயம் யாருக்கு? பூர்த்தி நட்டம் யாருக்கு? ஈரானுக்கு. உடனே சிலவங்க ஹெர்மோஸ் என்ற அந்த பகுதியை ஈரான் க்ளோஸ் பண்ண சொன்ன உடனே நடுங்கிட்டார். க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தெரியும் ஈரான் எப்படி எரிஞ்சிருக்கோன்னு. ஈரானுடைய பக்கத்தில் இருக்கிற சப்மரின்லேருந்து 40 மிசைல் போயிடுச்சு. இவங்க ஏர் அட்டாக் பண்ணும்போது எங்கத்துக்கு இந்த இர்ஃபானுக்கும் இதுக்கும் நாத்தன்ஸுக்கும் மற்ற இடங்களுக்கும் ஈரானுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் துடிச்சார் கமேனி. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சரி, இதெல்லாம் நடந்து பிரியமானவர்களே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், இந்த யுத்தம் அக்டோபர் 7 ஆரம்பித்து எங்கே முடிஞ்சுதுன்னு. முட்டாள் பசங்களுக்கு அறிவில்லை, அவ்வளோதான். இவங்க மதத்தை தலையில் வச்சுருக்காங்க. அதே போல் நம்முடைய நாடும் மதத்தை தலையில் வச்சு ஒரு முட்டாள் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. நம்பர் ஒன் ரத்த தாகி, ரத்தம் குடிக்கிறவன் இந்த மோடி. போன வாரம் நடந்தது பாருங்கள். ବାଟ ମାଗେ ତ ମାଗିଆ ଗାଈ ବେପାର କରୁଛନ୍ତି ମାଗିଆ କାଟିବା କଥା ମାଗେ ଗାଈ ହଉନି କାଟିକି ଖାଇବୁ ହଉ ବାଟ ମାଗେ ତ ମାଗିଆ. பார்த்தீங்கல்ல, 2 பேர் வாலிபர்கள் பீஃப் தின்னாங்கன்னு அங்கே பிராமண ஃப்ராடுங்கன்னா சேரங்க போகிறேன். கையில் குச்சி எடுத்து அவங்கள அடித்து கழுத்தில் கயிறு போட்டு 4 காலில் மாடை நடக்கிறது போல் நடத்தி வாயில் புல் வக்கியோல் எல்லாம் கொடுத்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ரோட்டில் இருக்கின்ற தண்ணி நக்கி குடிக்கும்படி செய்கிறாங்க அவங்க. இவங்க மேலே கவர்மெண்ட்டுகள் எந்த ஆக்ஷனும் கிடையாது. பீஃப் தின்னக்கூடாது. முட்டா பசங்களை உங்களை செருப்பை தான் அடிக்கணும். ராம எதுக்கு இந்த கவரி மானை பிடிக்க போனது? தங்க மானெல்லாம் சொல்கிறாங்களே, எதுக்கு பிடிக்க போனார் அவர்? சீதா சொல்லி வளர்க்குறதுக்கா? வேட்டையாடி பிடிச்சி தின்றதுக்கு இல்லையா? அஸ்வமேதாங்க என்ன குதிரையை சுட்டு தின்றதுக்கு. மனுஸ்மிருதியில் ஏதோ ஒரு அதிகாரத்தில் சொல்கிறாங்களாம். நான் அது ஒன்றும் ஃபுல்லாக படிக்கலை. இனிமேல் உட்காந்துட்டு மனுஸ்மிருதி கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும், அங்கங்கே படிக்காமல். அங்கே இருக்குது. அதே போல் ஏதோ ஒரு பிராமணியம் என்ற ஒரு புத்தகத்தில் இருக்கான். பசுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பசுமாடை பிராமணுடைய வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தால் பசுமாடை நெய்யில் வறுத்து கொடுக்குறவங்க தான் உண்மையான பிராமணன். அப்படி இருக்கிறதா மூடி வச்சுட்டு இந்த ஃப்ராடுங்க இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த நாட்டில் பார்ப்பனம் தான், பிராமணர்கள் தான் ஆளணும், அவங்களுக்காக தான் எல்லா சட்டமும். மற்ற சட்டம் எல்லாம் பேருக்கு தான், புத்தகத்தில் தான். தலிதுகள், ஹரிஜனங்கள், இஸ்லாம், முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் எல்லாம் எங்களுடைய அண்டரில் இருக்கணும். நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும். இது எங்கள் நாடு. இதே தான் ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் இஸ்லாமியர்கள் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறது. இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் யார்? சூத்திரனுங்க. ஆனால் இப்போ இந்த ஃப்ராடுக்கு என்ன சொல்கிறாங்க? சிண்டஸ் வேலி சிவிலைசேஷனை விட்டுட்டு சரஸ்வதி ரிவர் சிவிலைசேஷன் ஆக்குறாங்க. மகாபாரத காலத்தில் நடந்த விஷயம்னு கொண்டு வர. மகாபாரத காலம் என்னது? மகாபாரத காலம், மகாபாரதம் நடந்தது அந்த நாட்டில். ஒரு கெட்டு கதை. ராமனும் கிருஷ்ணனும் கெட்டு கதை. அப்போ மகாபாரத புராணம்னு சொல்லாமல் மகாபாரத கதை, மகாபாரத காலத்தில் இந்தியா இப்படி இருந்தது, மகாபாரத காலத்தில் இந்தியா அப்படி இருந்ததாம். எப்படி? அப்போ எப்படி சரித்திரத்தை பொய்யை உண்மையாக மாற்றுறதுக்கு இந்த ஃப்ராடுங்க இது பண்ணுறாங்க பாருங்கள். சொல்லுனதே சொல்வானான்றது போல், கிளிப்பில்ன்றது போல் சொன்னதே சொல்லி 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 உலகத்துக்கு அந்த மாதிரி செய்தி கொடுத்து கொடுத்து மகாபாரதம் உண்மையை மாற்ற பார்க்குறாங்க. எப்படி இருக்குது? இதே தான்
இதே தான் நடத்துகிறாங்க இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக. இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வாழ்ந்தவர்கள், ராஜாக்களெல்லாம் அங்கே இருந்த சரித்திரம் இருக்குது. அதே போல் திராவிடர்கள் இங்கே இருந்தவங்க. இப்போ திராவிடர்கள் நல்ல வேலை வந்தேறீங்கன்னு சொல்லலை, ஆனால் நாங்களும் இந்த வெளியிலேருந்து வந்தவங்கள இல்லை, நாங்களும் உள்ளே இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். இந்த வட இந்தியாவில் இருக்கிற சூத்திரங்களுக்கு அறிவே கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் வட இந்தியா, தென்னிந்தியாவில் இப்போ நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, முருகனுக்கு விஷயம் நடக்குதா இல்லையா? அவங்க முருகனுக்கு இப்போது மாநாடு நடத்துகிறாங்க, முருக மாநாடு. எப்படி இருக்குது பாருங்கள் விஷயம். என்னமோ சொல்லுவாங்க, ஆடு நாணயதுன்னு ஓனாய் கற்றுதுன்ற மாதிரி விஷயம். இவங்கள மூட்டை கட்டினங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரிசாவில் ஒரு சின்ன கிராம பிரதேசத்தில் ஒரு கணவன் மனைவி பாஸ்டருங்க ஊழியம் பண்ணுறாங்க, சின்ன சர்ச்சை. இந்த இந்துத்துவவாதிகள் போய், ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் அங்கே போய் அந்த கணவன் மனைவி இருவரையும் அடித்து, அவருடைய பாவம் இந்த தோள்பட்டெல்லாம் ரத்தம் வருது, ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சி ஒரு அப்பாவி, ஒன்றும் பெரிய சர்ச்சை பாஸ்டருங்கெல்லாம் கிடையாது, ஒரு கிராமத்தில் கூரை வீடு போல் நடத்துகிறாங்க ஊழியம். அவரை அடித்து பைபிளை கிழித்து மெரிடான்னு சொல்லி மெரிக்க வச்சு துப்ப சொல்லி ஜெயஸ்ரீராம் சொல்கிறான்னு சொல்லி அந்த சிஸ்டரோட அவருடைய மனைவியுடைய நெத்தியில் இந்த குங்குமத்தை போட்டு என்ன நட்டுழியம் பண்ணுறாங்க இவங்க. இதுதாங்க தீவிரவாதம். ஹமாஸுக்கும் பஜரங்கந்தளுக்கும், ஹமாஸுக்கும் இல்லைன்னா இஸ்புல்லாக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவன் நாடை விட்டு நாடு இன்டர்நேஷ்னலாக பண்ணுறான், இவன் நாட்டுக்குள்ளே சொந்த ஜனத்தை பண்ணுறான். தீவிரவாதம் தான், ஒரு சந்தேகமும் இல்லை. கமலஹாசன் அவர் சொன்னார்ல, ஆர்எஸ்எஸ் என்ற தீவிரவாதிகள் தான் காந்தியை கொண்டாருன்னு, உடனே அதுக்கு முளைச்சிடுச்சு. அவங்க தீவிரவாதி கிடையாது, வேற என்ன, தீவிரவாதிகளோட மோசமான தீவிரவாதிகள். ஒரிசாவில் இருந்த அந்த இவரை கிரஹாம் ஸ்டெயினை கொண்டது யார்? இந்த இந்துத்துவவாதிகள் தானே. இப்போ அது தீவிரவாதம் இல்லை, என்னது அது? அதை பேன் பண்ணணுங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னால் உள்ளே போகணும். எப்படி ஹிட்லரை சப்போர்ட் பண்ணுற நாசி பார்ட்டி நான் சொன்னால் ஜெர்மனில் இன்றைக்கி அரெஸ்ட் வரணும், அதே போல் நான் இந்துத்துவவாதின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொன்னால் உள்ள தள்ளணும், பேன் பண்ணணும். இந்த விஹெச்பியும் இது இந்து நாட்டு, எதுக்கு ஆர்எஸ்எஸ்? இந்து நாடு தானே இது, எதுக்கு ஆர்எஸ்எஸ்? எதுக்கு விஸ்வ இந்து பரிஷத்து? இந்தியாவுக்குள்ளே நீ அமெரிக்காவில் கொண்டு போய் அங்கே இந்த சங்கமெல்லாம் யாருக்கு? இங்கே அந்த அதிகாரம் இல்லையோ, பேசக்கூடிய விஷயம் வாய்ப்பு இல்லையோ, அவங்கள பாதுகாக்கிறது தான் சங்கம். இது இவங்களுக்கே சங்கம். நாம இந்துக்கள் வாங்கடா இந்துக்கள். அந்த தோள்பட்டையில் கயிறு போட்டு நடத்தினாங்களே, அவன் இந்து இல்லையா? அவன் தலித்தோட இந்து இல்லையா? அவன் ஓட்டு அவனுக்கு தானே, அவன் ஓட்டு உனக்கு தானே போடுறான் பிஜேபின்னு. பிரியமானவர்களை, இதெல்லாம் பார்த்தா அப்படியே கழுத்தை பிடிச்சி கொல்லணும் போல இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களெல்லாம். இவ்வளோ ஒரு பிரதமரா, நம்பர் 1 இரத்தக்குடிய ஆளுங்களுடைய பணத்தை பார்த்து சிரிக்கிறவன் இந்த மோடி. இதெல்லாம் பார்த்து ஒரு ஒன்றும் பேசாமல், ஒரு வார்த்தை பேசாமல் இதில் நடக்கிற விஷயம் என்ன? எத்தனை முஸ்லீம் குடும்பத்தை இவங்க இது பண்ணுறாங்க, புல்டோஸ் பண்ணுறாங்க. யூபியில் நடக்கிற விஷயம் என்ன? டெல்லியில் நடந்தது என்ன? அந்த தமிழ்காவுன்றது அப்படியே காலி பண்ணிட்டாங்கல்ல. வணக்கங்க. டெல்லியில் இருக்கோம். ஐஜி கேம்ப், மദ്രാசி கேம்ப், நல்ல இடத்துல வீடை உடச்சி நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம் வீடெல்லாம் இடிக்கும் போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஹிந்து சாம்ராஜ்யம் வந்துருச்சுன்ட்டு இந்த ஹிந்து முஸ்லீம் பண்ணி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தா ஹிந்து மக்களே இப்போது நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? அடுத்தவன் வீட்டில் நெருப்பு பற்றும் போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது, நம்ம வீட்லேயும் பற்றோன்ட்டு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ரொம்ப கொடுமை பண்ணுது இந்த பிஜேபி அரசாங்கம். பின்னாடி 9 மீட்டர் தான் இருக்குது. பின்னாடி 9 மீட்டர்லேருந்து வர ஒரு ட்ரெயினை இங்கே 30 மீட்டர் வேணுங்கிறாங்க. அந்த 9 மீட்டர் இருக்கிற இடத்துல பணக்காரங்க வீடு, இங்கே ஏழை மக்கள் வீடு. நீங்களே பாருங்கள், அப்படியே ரேட்டு காட்டுறோம். இங்கே நல்லா அகலமாக இருக்கிற ஒரு ட்ரெயின் இது, ஆனால் இங்கேயே உடைக்கணுங்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? இது ஒரு ஏழை மக்களுக்கும் இந்த வீடு திருப்பி மாற்றி கொடுக்குறோம் ஒன்றுமே இல்லை. 40, 50, 60 வருஷமாக வாழ்ந்தாங்க இங்கே, எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறது? இங்கே தலையெழுத்து. இது என்ன ஜனநாயக நாடா? இது ஏகாதிபத்திய நாடு. அந்த மாதிரி நடக்குது. ஹிட்லரை கூட மோசமானவன், லோக குரு 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 இப்போ குப்பை தொட்டியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஆச்சு. எப்படி சைனாவில் 10-12 நாடுகள் சேர்ந்த இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்களுடைய மீட்டிங் மாநாடு நடந்தது 3 நாள். இன்றைக்கி நாளோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ராஜ்நாத் சிங் அங்கே போயிருக்கிறார். ஆனால் நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட கிடையாது. இவங்க 2 பாயிண்ட் வச்சாங்க. இவங்க
இந்தியா தரப்புலேருந்து என்ன பாயிண்ட்டு, பாகிஸ்தானை தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நாடாக தெரிவிக்கணும். பஹல்காமில் நடந்தது தீவிரவாத செயல், இன்டர்நேஷ்னலுக்கு தீவிரவாத செயலாக நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது லஷ்கர் தாயிபா அப்புறம் என்னமோ அதெல்லாம் வந்து தீவிரவாத குரூப்புன்னு நீங்கள் சொல்லணும். ரெண்டுத்தையும் கீழ்ச்சி குப்பையில் போட்டாங்க. யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ரஷ்யா மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ ரஷ்யாவிலேருந்து வந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், இதே தீவிரவாதம் இல்லை, சாதாரணமான ஒரு செயல் என்று நாம் சொல்லுவோம், இந்தியாவுக்கு விரோதமான செயல் என்று சொல்லலாம், தீவிரவாதம் என்ற வார்த்தை தூக்கி போடுங்கன்றார். அதிலிருந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த மாடப்பா நடத்துறது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேச்சுவார்த்தையாச்சு. நேற்று தினத்தில் என்ன நடந்தது, நியூசிலாந்து பார்லிமெண்ட்டில் அங்கத்தி மாவோரிஸுங்க இந்த விஷயத்தை காட்டி இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது, அப்படி யாராக இருந்து டீப்போ பண்ணி அவனை இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் கூடிய எல்லாம் அவங்க சுக்குநூறாக்கி கொளுத்தி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக பார்லிமெண்ட்டில் பில் கொண்டு வராங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எகெயின்ஸ்டாக. இதுவும் இவங்க பார்க்குறாங்களா இல்லையா? இங்கே தலித்துக்கு அகேன்ஸ்டாகவும் கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீமுக்கு அகேன்ஸ்ட் செய்கிறதும் அவங்க பார்க்குறாங்க. மோதியுடைய இந்த ஃப்ராடுத்தனம் அவங்க பார்க்குறாங்க. வெளியில் நாட்டில் போனால் லோக தந்திர டெமோக்ரஸி ஹே அப்படின்றான். நாங்கள் தீவிரவாதம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி நாங்கள் தான் வேலை செய்வோம்னு சொல்கிறோம். ஆனால் சொந்த நாட்டில் தீவிரவாதம் பண்ணி இங்கத்து மைனாரிட்டிஸை, இங்கத்து கிறிஸ்துவர்களை, இங்கத்து தலித்துங்களை அழிக்க பார்க்குறான் இந்த பிரதமர். இது உலக நாடுகள் பார்த்தாச்சு. நீ நம்பர் 1 ஃப்ராடு, நீ தெரிஞ்சிடுச்சு, ஒரு வேலையும் இல்லை. உலக குரு இப்போ உட்காந்துருக்கிறார், மௌனமாக உட்காந்துருக்கிறார் உலக குரு. இந்த ஆட்சியை அழிச்சாதாங்க முடியும். எப்படி ஈரானில் இஸ்லாம் மத ரெஜிம் இப்போ போச்சு, அதே போல் நம்ம நாட்டில் ஹிந்துத்துவ ரெஜிம் என்று சொல்லக்கூடிய இதை அழிக்கணும். இவன் எலெக்ஷன் கம்மி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஈரானில் எப்படி இந்த கமாய் வந்தாரோ, ரைசி வந்தாரோ, அதே போல் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆளுக்கு செய்யக்கூடிய கூட்டம். இவங்களுக்கு நியாயம் கிடையாது, நீதி நியாயமும் கிடையாது. என்னதான் நீங்கள் கொலை, ரேப்பு, ஊழல் பண்ணாலும் பிஜேபியில் சேர்ந்தாச்சுன்னா அதெல்லாம் போச்சு, நீங்கள் புனிதர்கள் ஆகிட்டீங்க. இதெல்லாம் கண் உள்ள நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? இவிஎம் மிஷின் தூக்கி போட்டு இன்னும் பாக்ஸ் கொண்டு வந்தாலும் பேலட் பேப்பரும் கோல்மால் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்தை, இந்த எலெக்ஷன் பேலட் பேப்பர் வந்து அதுக்கு சரியான ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யணும். நாக்பூர் பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிடணும், இருக்கக்கூடாது. பிஹெச்பி, பஜரங்கத்தில் இந்த இந்துத்துவ சங்கங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஒரு மத சங்கமும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ சங்கம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடாது, வேண்டாம், அதை எடுத்துருங்க. பிடிபி, எஸ்டிபின்னு இருக்கிறதெல்லாம் வேண்டாம். மதத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் பண்ணணும். மதத்துக்கு எந்த சங்கமும் இருக்கக்கூடாது. அவங்க பொது விஷயத்தில் தடை போடக்கூடாது. அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால் நாட்டுக்கு இதுங்க விடுதலைங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்க 26 இறக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா 26 29 இறக்க முடியாது. ஏன்னா இவங்க நம்பர் 1 ஃப்ராடுங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்களா? எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். என்ன அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான் கீழ் ஜாதியில் வந்தவர். அவரும் செய்கிறதுக்கு லிமிட் இருக்குது அவருக்கு. அது மேலே அவருக்கும் உயிர் பயம். இங்கே கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு இப்போ இப்படி இங்கே இருக்கிற பலரையும் கொண்டாங்கல்ல, பன்சாரையிலேருந்து, கல்புர்கியிலேருந்து, கௌரி லங்கேஷ்லேருந்து எல்லாம் கொண்டாங்கல்ல. அதில் ஒன்று இந்த பிஆர் காவையும் போனாலும் போவார். எப்படி லோயா சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் லோயாவோ அமித்ஷா கொண்டு இப்போ என்னவா இருக்கிறார், இப்போ ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார்ல. அவர் பேரில் ஆயிரக்கணக்கான கொன்ன ரத்தப்பழி இருக்கின்ற மோடி கிளீன் சிட்டாய் பிரதமராக இருக்கார்ல. அதான் நம்ம நாடு. ஆனால் ஒரே வழி, எலெக்ஷனில் கீழே தள்ளணும். அடுத்தது அக்கம் பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் ஷாகா எக்ஸைஸ் இருந்த எல்லாமே இப்போங்கடா இங்கே இருந்துன்னு ஓட்டி விடணும். இதெல்லாம் நடத்தக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வரணும் ஸ்டாலின். எல்லா ஸ்டேட்டில் இது உண்டாகணும். அப்போ தாங்க நாட்டுக்கு
விடுதல். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறை நான் சொல்கிறதுக்குள்ள சொல்கிறேன், பிரியமானவர்களை, இதெல்லாம் பார்த்தா நமக்கு ரத்தம் கொதிக்கும். நம்ம நாட்டினுடைய விஷயத்தை பார்த்தா, இஸ்ரேலுக்கு எங்கே நடக்கிறது பார்த்தா நம்ம ஆச்சரியப்படணும். தேவன் அவங்க கூட இருக்கிறாங்க, நம்மோடையும் இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களை, மத்தாய் 24ஆம் அதிகாரம், லூக் 21ஆம் அதிகாரம் எல்லாம் படிக்கும் பொழுது, மார்க் 11 படிக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும். வெளிப்பாடு புத்தகத்தெல்லாம் படிங்க. கடைசி நாட்களில் இப்படியெல்லாம் நடக்கும். மனித பற்றில்லாதவர்கள் இந்த கமைனியை போல, மோதியை போல, அமித்ஷா போல இருக்கணும், மோகன் பகவத் போல இருக்கிறவங்கெல்லாம் ஆளுகை செய்வார்கள். ஆனால் மனிதனுக்கு அந்த நேசம் என்று காண்பித்து மனிதனுக்காக பூமியில் வந்த தேவாதி தேவதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி பலியானார். ஏன்னா ரத்தம் சிந்தி இல்லாமல் பாவமன்னிப்பில்லை. பலியாகி அந்த பலியின் நிமித்தம் மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். முன்ன வருகின்ற காலத்தில் பல விஷயங்கள் நடக்கும். இது ஒன்றும் 3ஆம் உலக போராக வராது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். சபை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, கிறிஸ்துவல் பூமியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அது கண் வினாடிகளாக நடக்கும்னு சொல்கிறோம். ரேப்சர்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் 3ஆம் உலகப் போர் நடக்கும். இஸ்ரேல் தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து எல்லாரும் கண் காண்க பகிரங்கமாக ஒலிவு மலையில் வந்து இறங்குவார். அப்போ தான் அது எப்போ வருவார்? 3ஆம் உலகப் போரினுடைய கடைசியில். அதோட உலகப்போர் முடிஞ்சுது. பிரியமானவர்கள், இப்போல்லாம் நடக்காது. ஆனால் இதிலெல்லாம் தப்பிக்கணுமா? அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரேப்சரில் நாமளும் போகணுமா? தேவனுடன் போய் சேரணுமா? ஒரே வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் ரத்தத்தால் கழுவப்படுங்க, ஞான ஸ்நானம் பெறுங்கள், கிறிஸ்துவ விசுவாச வாக்கிய வாழுங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாமும் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிறகு பூமியில் நடக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். சிந்தியுங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு செய்தியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.